ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவருக்கும் உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பர்களே, இந்த காலை வேளையிலே சிந்திப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம், அதனுடைய 17வது வசனம். இவ்வண்ணம் சொல்லுகிறது: ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டையிலே உன்னை நடத்துவார், கண்ணீர் யாவற்றையும் அவர் துடைப்பார். ஆம், உன்னை ஜீவ தண்ணீருள்ளதான ஊற்றண்டையிலே நடத்தி உங்களுடைய கண்ணீரை யாவற்றையும் துடைக்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை யாரை குறித்து சொன்னார் என்று சொன்னால், யாரை குறித்து இந்த வார்த்தையை யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் என்று சொன்னால், அதே அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, ஒரு கூட்டம், திரளான ஒரு கூட்டம் ஜனம், சகல பாஷைக்காரர்களிலும் ஜாதிகளிலும் காணப்பட்டதான திரள் கூட்டமான ஜனங்களில் எண்ணி முடியாதவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நின்று அவரை மகிமைப்படுத்துகிறதை வசனம் தெரிகிறது. அந்த வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்களைத்தான் அவர் ஜீவ தண்ணீர் உள்ளதான ஊற்றண்டையை நடத்தி அவருடைய கண்ணீர் யாவற்றையும் துடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறதைத்தான் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். இப்படி யோவானுக்கு அந்த வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள், நான் இப்படி செய்வேன், இப்படி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி யோவானுக்கு வெளிப்படுத்தின பொழுதோ, இந்த வெள்ளை அங்கி தரித்தவர்கள் இவர் எங்கிருந்து வந்தவர்கள், இவர் எங்கு உள்ளவர்கள் என்பதை குறித்து இவர் அறிவதற்கு முனைந்து ஒரு மூப்பர் முகாந்திரம் அதை தெளிவுபடுத்தி கொள்ளுகின்றார். இவர்கள் எங்கே இருந்து வந்த இந்த வெள்ளை அங்கி தரித்தவர்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது யோவானுக்கு இப்படி சொல்லுகிறார். அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது சொல்லுகிற, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களை, அந்த வெள்ளை அங்கி தரித்தவர்கள் அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே கழுவி தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள் ஏனென்று சொன்ன ஒரு காலகட்டத்தில் கலாத்தியர் நிருபம் அதனுடைய 19 முதல் 21 வசனங்களை உள்ளடக்கியதான மாம்சத்துக்குரிய சுபாவமுள்ளவர்களாய் வாழ்ந்து வந்தவர்கள். இவர்களுக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி திருவசனம் இல்லாத களங்கமில்லாத ஞானப்பாலை இவர்களுக்கு புகட்டிய பொழுதோ, அவர்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்களை உணர்ந்து பாவ அறிக்கையிட்டு தன்னுடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே கழுவி தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள் வெளுக்கப்பட்டவர்கள்தான் இந்த வெள்ளையங்கியை தரித்தவர்கள் என்கிற உண்மையை அறிந்து கொண்டார். இவர்களைத்தான் அவர் ஜீவன் நீருள்ளதான தண்ணீருள்ள ஊற்றண்டையிலே நடத்துவார் என்று சொன்னார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இவர்கள் யார் என்கிறது சொல்லுகிற பொழுது அதனுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, இவர்கள் இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிற ஒரு கூட்டம் என்று. பிரியமானவர்களை, இரவும் பகலும் அவருடைய இருதயமாகி அவருடைய ஆலயத்தில் அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை சேவிக்கிற ஒரு கூட்டம். இன்றைக்கு மனிதர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு மகிமை சேர்க்கிறவன், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்ட ஒரு கூட்டம். இதைத்தான் யோவான் சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லுகிறது, ஒருவன் தன் சுய நலத்தை தேடாதபடி தேவனுக்கு மகிமை உண்டாக கூடியவைகளை தேட வேண்டும் என்பதை அந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு நாமும் கூட சில நேரங்களில் சுயநலத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய சுயநலமான காரியங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமைக்குரியவைகளை நாம் தேடுகிற பொழுது, தேவனுக்குரிய மகிமைக்குரியவர்கள் தேடுகிறவன் அவன்தான் உண்மையுள்ளவன், அவனிலே அநீதி இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த கூட்டத்தார், இந்த வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இந்த கூட்டத்தார்
வேதவசனம்படி அவர்கள் தங்களுடைய மகிமையை அல்ல, தங்களுடைய சுயத்தை தேடாதபடி இரவும் பகலும் தேவனை சேவிக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனுக்கு மகிமை செலுத்துகிற, ஆமென், தேவனுக்கு தன்னுடைய ஆலயத்திலே மகிமையை செலுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களைத்தான் ஜீவ தண்ணீர் உள்ளதான ஊற்றண்டையில் நடத்தி அவருடைய கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லிக் கொள்கிறார். பிரியமானவர்களை, இந்த கடைசி காலகட்டத்திலேயும் அப்படிப்பட்ட வெள்ளை அங்கி தரித்தவர்களாக நிற்கிறவர்கள் யாவர்களோ அவர்களை என் ஆண்டவர் ஜீவ தண்ணீர் உள்ளதான ஊற்றண்டையில் நடத்தி அவருடைய கண்ணீர் யாவற்றையும் துடைப்பதற்காய் காத்திருக்கிறார். பிரியமான இந்த நாட்காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நாம் உண்மையாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நாம் கழுவப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வாக்குவாதம், பிரிவினைகள், அவன் அப்பல்லவை சார்ந்தவன், இவன் பவுலை சார்ந்தவன், இப்படியெல்லாம் பிரிவினைகள் வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே வேதவசனம் சொல்லுகிறவர்கள் அவர் உன்னை இந்த நாட்களிலும் உன்னையும் ஜீவ தண்ணீர் உள்ளதான ஊற்றண்டையில் நடத்தி உன்னையும் உன் கண்ணீரையும் துடைப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையினாலே நீ வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் நிற்க கண்டவர்களைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆட்டுக்குட்டியானவரால் முழுமையாய் கழுவி வெளுக்கப்பட்டவர்களாய் இரவும் பகலும் அவருடைய ஆலயமாகிய ஸ்தலத்திலிருந்து அவரை சேவிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்படுவோமானால் நிச்சயமாகவே இந்த புதிய வருடத்தில் நம்மை ஜீவ தண்ணீர் உள்ளதான ஊற்றண்டையில் அவர் நடத்தி நம்முடைய கண்ணீர் யாவற்றையும் துடைத்து நம்மை கரம் பிடிச்சு புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் இடையிலே கொண்டு வந்தது. தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதத்தை அவர் தந்தருளுவார். அதற்கேற்றபடி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் தாமே இந்த திருமறை வார்த்தைகள் முகாந்திரம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.